வணக்கம். 19/2/2025 குரோதி வருடம் 7ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய கிரக நிலையை பார்ப்போம். ரிஷபத்தில் குரு, மிதுன செவ்வாய், கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் சூரியன், புதன், சனி, கன்னியில் சுக்கிரன், ராகு. இந்த கிரக அடைவில் இன்றைய நாள் நகருது. மேஷராசி ராசிக்கு 8 செவ்வாய் 3ல் மிதுன வீட்டில் வக்கரமாக நேர்வு போகிறார். தனக்காரகன் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சமாக உட்காந்து தனக்காரகன் குரு பரிவர்த்தனை யோகம். இது ஒரு மேஷராசிகளுக்கு சிறப்பான அம்சம்தான். அதே நேரத்தில் இருதுருவ கிரகங்கள் பரிவர்த்தனை யோகம். அசுரகுரு தேவகுருன்னு சொல்லக்கூடிய குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனைங்கிறது அவ்வளோ சிறப்பு தராது. அவங்க வேலை இயல்பான வேலை செய்வாங்க. அதே நேரத்தில் வரவுக்கு செலவு சரியாக தெரிகிற மாதிரி இருக்கும் இந்த குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம். ரிஷபராசி நேயர்கள், ராசிக்கும் 6 சுக்கிரன் உச்சம் 11ல், 11ஆம் அதிபதி ஜென்மத்தில் ராசியில் வந்து உட்காந்துருக்கிறார். இது 6ஆம் இடம் அப்படிங்கிறது சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடியது. 6ஆம் இடம் 11ங்கும்போது எதிரி சொத்து வந்து சேரணும் அல்லது கடன் வந்து சேரணும்னு விதி. அப்போ கேட்ட இடத்துல அபரிதமான உதவிகள் கிடைக்கும், திரும்ப கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் தனக்காரகன் ஜென்மத்தில் உட்காந்துருக்கு, அது உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். ஜென்மக்குறுக்கு ஒரு மன அழுத்தம் இருந்துக்கிட்டு இருக்கும். பார்த்துங்க. மிதுன ராசி 1-4 புதன் 11ல், சுகஸ்தானம் 11ல். வெளி பயணங்கள் போகிற மாதிரி வரும், 6 தாண்டி அல்லது வெளியூர், அதுலேயும் சுபகாரியங்களில் கலந்துக்கிற மாதிரி வரும் இந்த மிதுனராசி நேயர்களுக்கு. 10ஆம் அதிபதி 12ல் மறைகிறார். அவர் 7ஆம் அதிபதி, இந்த ராசிக்கு பாதகாதிபதி 12ல் மறைகிறார். அப்போ வெளிவட்டாரங்கள் அனுகூலம் நல்லாயிருக்கும். 10ஆம் அதிபதி 12ல் வரும்போது பொருளாக விரைய செலவு ஏற்படும். அது சுப விரைய செலவாக தெரியும். சுப விரைய செலவாக தெரியும். கடகராசியில் ராசியாதிபதியாருடைய சந்திரன் 4ல், துலா வீட்டில் சுக்கிரன். ஆடை ஆபரணங்களை வாங்கலாம். அன்றைக்கி விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் இன்றைக்கி கிடைக்கும் இந்த கடகராசி நேயர்களுக்கு. ஏன்னா 4ஆம் அதிபதி 9ல் போயிட்டு திரிகோணம் ஆயிடுறார். ஒரு கேந்திராதிபதி இன்னொரு திரிகோணம் ஆயிரும்போது மகிழ்ச்சிகரமான நாள், நினைச்சது நடக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு, சிம்மம் ராசியாதிபதி சூரியன் 7ல் ஆட்சி பெற்ற சரி கூட பாதகாதிபதியாக இருந்தாலும் அவர் குடும்பாதிபதியோட சம்மந்தப்பட்டிருக்கார். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். இன்னைக்கு மனைவி மக்களோட சுகமாக அல்லது மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நாள் இன்னைக்கு இந்த சிம்ம ராசினர்களுக்கு. கன்னி, கேது ராசியில் இருக்கிறார். ராசியாதிபதி புதன் 6ல் போயிட்டு 6ஆம் அதிபதி ஆட்சி சத்துருஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. அவர் 10ஆம் அதிபதியும் வராரு. 10க்கும் ராசிக்குடைய 6ல் போய் உட்காரும்போது ஏதாவது எதிரினால தொல்லை தெரியும் இன்னைக்கு. அதே சமயத்தில் சத்ருஸ்தானம் ஆட்சியாக உட்காந்துருக்கிறார். அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இன்றைக்கி கடை வாங்கியிருந்தா ஒரு நெருக்கடி கொடுப்பாங்க. இன்றைக்கி அடைச்சி தான் போகணும். அதே தனக்காரகன் சுக்கிரன் உச்சம் 1க்கும் 2க்கும் 9 சுக்கிரன் உச்சமாக பிற்பகுதி மேலே சரியாயிடும்.
தனக்காரகன் ஏதோ வகையில் உச்சக்கிரகம் மிச்சமில்லாத கொடுத்துருவார். அதில் குறிப்பாக தனாதிபதியாக வேற வரார், அவர் சரி பண்ணி கொடுத்துருவார். துலாம் ராசியில் சந்திரன், அவர் 10ஆம் அதிபதியோ ராசியாதிபதி உச்சமாக உட்காந்துருக்கிறாரு. 5ஆம் இடம் ஆட்சி, பூர்வீக புண்ணியஸ்தான சொத்து அல்லது பூர்வீக புண்ணியம் அப்பா வீட்டு வர்க்கத்தினால உங்களுக்கு அனுகூலமான நாள் இன்னைக்கு. இன்னொன்று 7ஆம் அதிபதி அவருடைய செவ்வாய் 9ல் உட்காந்துரு. 7ஆம் இடங்கிறது வெளிவட்டாரம், நட்பு வட்டாரம், மனைவிஸ்தானம். இவங்களால் அனுகூலமான நாள் தான் இன்றைக்கி இந்த துளாராசினர்களுக்கு. 8ல் குரு, உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது. ஒன்றும் இல்லைனா ஒன்று இருக்காது. விருட்சிபம், இந்த விருட்சிப ராசினர்களுக்கு ராசியாதிபதி 1க்கும் 6 கூடிய ராசியாதிபதியார் செவ்வாய் 8ல், 6ஆம் அதிபதி 8ல் போகும்போது விபரீத ராஜகம். அதை இடம் கொடுத்த புதன் தனக்கு எங்கே 5ல் உட்காந்துருக்கார், திரிகோணத்தில் இருக்கார். அப்போ யோகமான நாள் இன்னைக்கு விபரீத ராஜயோகம். வாங்கின கடன் இன்னைக்கு, ஏதாவது ரொம்ப நாளாக ஏமாத்திருந்தவங்க நீ சேருவாங்க, கொடுத்துருவாங்க இன்னைக்கு. அஞ்சில் 7ஆம் அதிபதி 5ல் உட்காந்து புரிவசனம் வலுத்து இருக்கிறதுனா, இப்போ 12ஆம் அதிபதி 5ல் இருக்கிறதுனா விரைச்சல் இது கூட. ஆனால் நீ சாதகமான நாள் தான் இன்றைக்கி. திடீர் யோகங்கள், திடீர் செலவுகள், திடீர் வரவுகள் உண்டு இன்னைக்கு விருட்சிப ராசினியர்களுக்கு. தனுசு ராசியா 1க்கும் 4 கூடிய ராசியாதிபதி குரு 6ல், 11க்கும் 6 கூடிய குரு 4ல் பரிவர்த்தனை யோகத்தில் உட்காந்துருக்காங்க. 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் 4ல் வாகன அனுகூலம் உண்டு. அதுலேயும் குறிப்பாக சொஃபிஷியன் சொல்ல முடியாது, சுகராக ப்ரெஷர் சும்மா இதை மாதிரி சொகுசான கார்கள், அது சம்மந்தப்பட்ட உணவு, அதை மாதிரி உணவுகள், அதை மாதிரி முறையில் இன்றைக்கி உங்களுக்கு வருமானம் சேரும். மகரம் முழு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய 5க்கும் 10 கூடிய சுக்கிரன் 3ல் உச்சமாக உட்கார்ந்துருக்கிறார். 3க்கும் 12 கூடிய குரு பரிவர்த்தனை யோகம். அந்த குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம் இவர்களுக்கும் பரிவர்த்தனை யோகம் என்பது நன்மை தரும். பிள்ளைகளால் பெருமை சேரும். நீண்ட நாள் பிரச்சனைகள் இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வரும். ஏன்னா 12ஆம் அதிபதி 6ல் பிரச்சனை, விபரீத ராஜயோகம். நீண்ட நாள் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். உங்களுடைய உழைப்புக்கு இன்னைக்கு முழு அதிகாரம் கிடைக்கும், அங்கீகாரம், அப்ரிஷியேட் கிடைக்கும் உங்களுக்கு. புதிய முயற்சிகளை தொடரலாம். பூர்வீக சொத்துகள் உங்களுக்கு முன்பு தானாக கிடைக்கும். கும்பம் ராசி அதிபதி ஆட்சி 2ல் சுக்கிரன், உச்ச சுக்கிரன். 9ஆம் அதிபதி உச்சம் ஸ்தானத்தில், அப்பா வீட்டு சொத்து, அப்போ பூர்வீக சொத்துனால உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். தனக்காரகன் 4ல் போகிறாரு, குருவாகவே வரார். அவர் ஸ்தானாதிபதியாக வர, தனக்காரகனும் அவனே. அப்போ வாகன விருத்தினால் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் இன்னைக்கு. மீனம் ராசியில் சுக்கிரன் ராகு மன அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கும். ராசியாதிபதி 3ல் மறைகிறார். அதே சமயத்தில் 3ஆம் அதிபதி பரிவர்த்தனை, ராசியாதிபதி ஆட்சி. 12ஆம் அதிபதி விரைய செலவுகள் போகும், இருந்துகிட்டு இருக்கும். தனக்கு 2ஆம் அதிபதி தனக்கு 3லையும் தனக்கு 4லையும் வாகனத்தினாலையும் அல்லது பூமி கட்டட சம்பந்தம் விரைய செலவு ஏற்படக்கூடிய நாள். 7ல் கேது, 8ல் சந்திரன். 5ஆம் அதிபதி 8ல் மறைகிறார். புதிய முயற்சிகள் தொட வேண்டாம். நீ மீன ராசிக்காரர்கள் புதிய முயற்சிகள், புதிய ஒப்பந்தம், இதெல்லாம் நீங்கள் தொட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படாது, தொடக்கூடாது. 12ஆம் இடம் ஆட்சியாக இருக்குது. நம்ம எதிர்பார்த்ததை விட கம்மியாக கிடைக்கும். அதே 9ஆம் அதிபதி போய் மறைகிறார் 4ல். அப்போது 9ஆம் இடம் 4ல் வரும்போது
பழைய வண்டி வாகனங்கள் வாங்கி பலன் பெறலாம். நாளை பார்ப்போம்.